படம் நல்லா தான் இருக்குது, ஃபேமிலியோடு பார்க்கலாம். ஆக்ஷனும் மாசாக தான் இருந்தது. அதுவும் எஸ்டிஆரும் கமல் காம்போவும் நல்லா தான் இருந்தது. எல்லா ஆக்ட்ரஸும் ஆக்ட் பண்ணது மாஸ் பண்ணிட்டாங்க படத்தை. அவன் அப்படி தான் சொல்லுவான். அதாவது உண்மை என்னென்னா, படம் வந்து ஃபேமிலியாக பார்க்குறத விட நம்ம தனியாக போனாலும் சரி, எப்படி போனாலும் சரி, எல்லா எமோஷன்ஸுமே இருந்தது. சிரிக்கிறது, அழுகிறது, ஃபைட்டு எல்லாமே ரொம்ப த்ரில்லிங்காக இருந்தது, நல்லாவும் இருந்தது. ஆனால் அவங்க வந்து ஆரம்பித்தது என்னமோ ஒரு அப்படியே ஃபயரோடு ஆரம்பித்தாங்க. எண்டிங்கில் வந்து ஒரு எமோஷனோடு முடிக்கும் போது அது ஒரு ஒரு ஹார்ட் டச்சிங் ஃபீல் கொடுத்தது. பட் படம் வேறு லெவலில் இருந்தது. டு பி ஹானஸ்ட், அதான் சொல்கிறேனே, ஏஜ் இதில் வந்து இது கிடையாது. யாராக இருந்தாலும் என்ன வேணாலும் பண்ண முடியுன்றது. என்ன தான் அவ்வளோ இதுவாக இருந்தாலும் அவர் பண்ணுறது அப்படியே ஹீரோயிசம் அவ்வளோ சூப்பராக இருந்தது கமலோடைய இது. அப்புறம் இவங்க எஸ்டிஆர் சொல்லணுன்னா, அந்த லாஸ்ட்டில் வந்து அவர் சாவடித்தது மட்டும்தான் எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. ஃபினிஷிங் டச் வரைக்கும் இருந்தாருன்னா செம்மையாக இருந்திருக்கும் படம். பட் ஓகே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது.